ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீ டுடே ஸ்பெஷல் பிரியாணி 65 செய்ய போகிறோம். 65க்கு ரெடி பண்ணிட்டோம். அது ஒரு பக்கம் ரெடி ஆகிடுச்சு. அடுத்து நெக்ஸ்ட்டு பிரியாணிக்கு உள்ளது எல்லாம் ரெடி பண்ணி வச்சாச்சு. என்னென்ன பொருள்னு பாருங்கள். வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, சிக்கன், புதினா, மல்லி, கரம் மசாலா, தனியா மசாலா, மிளகாத்தூள், பிரியாணி மசாலா, தயிர் இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சாச்சு. நெக்ஸ்ட் அடுப்பில் குக்கர் வச்சு எண்ணெய் ஊற்றி, எண்ணெய் ரொம்ப காஞ்சிருச்சுங்க. அப்போ அந்த பட்டை இதெல்லாம் போட முடியாது, போட்டால் கட்டி போயிடும். வெங்காயம், பச்சை மிளகா போட்டு நல்லா வதக்கிட்டு அந்த வெங்காயம் நல்லா ப்ரௌன் நிறமாக வரணும். அதான் அப்போ தான் பிரியாணி அல்டிமேட்டாக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்குங்க. அதுக்கப்புறம் பூண்டு, பட்டை இதெல்லாம் போட்டுட்டு வெங்காயத்தில் இதில் ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டு, பிரியாணி செய்கிறதுல என்ன ஒரு ஸ்பெஷல்னால், வெங்காயம் போட்டிருக்கோம், தக்காளி போட்டிருக்கோங்கிறதே தெரியக்கூடாது. இல்லைன்னா அது எப்படி இருக்கும், தக்காளி சாதம் மாதிரி தான் இருக்கும். நல்லா பேஸ்ட்டு பண்ணணும். நெய் நல்லா விட்டுக்கலாம். அந்தளவுக்கு நான் போட்டிருக்கிறது 10 ரூபா நெய் தாங்க போட்டிருக்கேன். அதுக்கு மேலே நெய் போட எனக்கு இல்லை. இது கோல்டு வினர் மட்டும்தான் யூஸ் பண்ணியிருக்கேன். நெய் லைட்டாக போட்டு ஆனியனை நல்லா ரோஸ்ட் பண்ணியாச்சு. பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் அது அப்படியே இருக்கட்டும். நெக்ஸ்ட்டு என்ன பண்ணலான்னா, அந்த ஆனியன் வந்து நல்லா ப்ரௌன் நிறமாக மாறினதுக்கப்புறம் அடுத்து சேர்க்க வேண்டியதை கண்டிப்பாக சேர்ப்பேன். கொஞ்சம் அடுப்பு ஸ்லோ, அதனால் கொஞ்சம் லேட் ஆகுது. ஆனால் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், தள்ளி விட்றாதீங்க வீடியோவை. ஃபுல்லாக நான் கஷ்டப்பட்டு பண்ணியிருக்கேன் பிரியாணி. கண்டிப்பாக பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத எனக்கு சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், என்னை ஃபாலோ பண்ணுங்கள், என்னோடய பேஜ் ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக நல்லா ப்ரௌன் நிறமாக ஆயிடுச்சு. அடுத்து தக்காளி போட்டாச்சு. இந்த தக்காளி நாட்டு தக்காளின்னா நம்ம போட்டோன்னா நல்லா வதங்கிடுங்க. இந்த தக்காளி ரொம்ப கஷ்டம். இந்த தக்காளி கூடவே நம்ம போராட வேண்டியது இருக்குது. அது மாதிரி இது என்னென்னா, ஆப்பிள் தக்காளி மாதிரி அதுவும் கிடையாது, நாட்டு தக்காளியும் கிடையாது. இதில் வந்து உள்ள சாறு அதிகமாக இருக்காது, இந்த சதம் மாதிரி தான் இருக்கும். உப்பு போட்டு நல்லா அது ஒரு பக்கம் வதங்கிட்டுருக்கு. நல்ல தக்காளி இப்போ போட்ட உருவம் தெரியாத அளவுக்கு நம்ம அதை இது பண்ணி கொண்டு வரணும். வதக்கிட்டு நானும் நச்சு விட்றேங்க, குத்தி விட்றேன். அதுக்கு நல்லா இது பண்ணவே மாட்டேங்குது, அப்படியே இருக்குது பார்த்தீங்களா. ஆனாலும் அதை நம்ம விட போகிறதும் கிடையாது. நல்லா அதை வந்து பாயில் பண்ணிடுவோம். வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன போடணும் அப்படிங்கிறத பாருங்கள். நல்லா தக்காளி, வெங்காயம் எல்லாம் நல்லா பண்ணிட்டேன்னா, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு மெயின் பிக்சருங்க அது. அது நல்லா வெங்காயம் தக்காளி எவ்வளோ கஷ்டப்பட்டு அதை இது பண்ணி வச்சுட்டேன். நெக்ஸ்ட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு அது நல்லா பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா வறுத்துட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு, வதங்கிடுச்சா பார்த்தீங்களா. இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணும்னா, நம்ம சேர்த்து வச்சுருக்கோம் இல்லையா பொடி, என்னென்ன பொடின்னு சொன்னேன். பிரியாணி மசாலா, கரம் மசாலா, மிளகாத்தூள், கொஞ்சம் லைட்டாக மல்லித்தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள், அதை போட்டு நல்லா ரெடி பண்ணிவிட்டு, நான் வர்றேன் வெயிட் பண்ணு, ரெடி பண்ணிவிட்டு அப்புறம் இல்லைக்கா நெக்ஸ்ட்டு தயிர் போட்டாச்சு. நம்ம சேர்க்க வேண்டிய மசாலா எல்லாம் சேர்த்துட்டு அதில் தயிரையும் போட்டுருவேங்க. போட்டு மிக்ஸ் பண்ணியாச்சா. தயிர் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் நம்ம சேர்க்க போகிறது மெயின். அடுத்து மல்லி இலை, புதினா இலை. எனக்கு மல்லி இலையை விட புதினா இலை வந்து பிரியாணியில் நிறைய போடணும். அப்போ எனக்கு ரொம்ப பிடிக்குங்க, அந்த வாசம் பிடிக்கும்.
நல்லா அந்த ஸ்மெல், அந்த ஃப்ளேவரு அதை வதக்குறப்போ நல்லா ஸ்மெல்லாக இருக்கும். நெக்ஸ்ட்டு நம்ம ஆளுக்கு சிக்கனை போட்டாச்சு. மை ஃபேவரட் சிக்கன் தூக்கி போட்டு இப்போ 4 பிரட்டிட்டோம். அது ஒரு 5 நிமிஷம் அதில் கலந்து வேகணும். அது ஒரு பக்கம் வேக வச்சுட்டு 5 நிமிஷமாவது அதுக்கான டைம் எடுத்துக்கோங்க. ஏன்னா கொஞ்சமாவது அதில் போய் எல்லாமே சாரணும், இல்லைன்னா ஒரு மாதிரி இருக்கும் சாப்பிட்றப்போ அந்த சிக்கன் பிரியாணியில் இருக்குது. நெக்ஸ்ட்டு அங்கிட்டு ஒரு வேளை பார்த்துட்ருக்கேன், என்னான்னு காட்டுறேன் பாருங்கள். அப்படியே 65 போட ஆரம்பிச்சிட்டேன். இங்கிட்டு பிரியாணி, அங்கே 65ஓட பிரியாணி சாப்பிட்றது, அதில் கொஞ்சம் மோர் வெங்காயம் அப்படி சாப்பிட்டாதாங்க அதோட ஸ்பெஷலே, டேஸ்ட்டே தனி. இப்போ 65 ரெடி ஆகிட்டுருக்கா. 2 வேலையாக பார்த்ததுனால ரொம்ப நேரம் நின்றுட்டேன். ரொம்ப நேரம் நின்று எனக்கு கால் வலியே வந்துருச்சுங்க. அவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கேன். எனக்கு ரொம்ப நேரம் நின்னா கால் வலி வேறு வரும். இருந்தாலும் பரவாயில்ல, வீட்டுக்கு ஒரு முக்கியமான கெஸ்ட்டு வேறு வந்துட்டாங்களா, சரி ஓகே அப்படின்ட்டு. நெக்ஸ்ட்டு அரிசி போட்டாச்சா. 5 நிமிஷம் சிக்கனுக்கான டைம் முடிஞ்சது. நெக்ஸ்ட்டு அரிசி போட்டாச்சு. அதில் 1.5 டம்ளர் அரிசி, 3 டம்ளர் தண்ணி. எக்ஸ்ட்ராவுக்கு வந்து அதில் கொஞ்சம் நெய் போட்டிருக்கோம், எண்ணெய் விட்டுருக்கோம், தயிர் போட்டிருக்கோம். அது ஈக்குவல் ஆகிடும். அரிசினா நான் வந்து பிரியாணி அரிசி கிடையாதுங்க, சாதாரணமாக வீட்டில் வடிக்கிற ரைஸு தான், பொன்னி அரிசி தான். ஆனால் எனக்கு பிடிக்கும். இதை 1 ஹவர் ஊற வச்சுருக்கேன். பொன்னி அரிசினா சாதாரணமாக உள்ளே போட்டுறக்கூடாது, அது நல்லா இருக்காது. 1 ஹவர் கண்டிப்பாக அதை ஊற வச்சே ஆகணும். ஊற வச்சதுக்கப்புறம் தான் அதில் போடணும். அப்போ தான் அது கொஞ்சம் சாஃப்டாக அந்த சாதம் கொஞ்சம் பார்க்குறதுக்கு அந்த பிரியாணி அரிசியில் செஞ்சது மாதிரி ஒரு ஃபீலாக இருக்கும். போட்டு கிளறி விட்டுட்டு நெக்ஸ்ட்டு கொஞ்சம் உப்பு, காரம் எல்லாம் என்ன கரெக்டாக ஈக்குவல் பண்ணி போட்டிருக்கோமா அப்படிங்கிறத லைட்டாக வச்சு பார்த்து, அதுக்கப்புறம் கொஞ்சம் உப்பு பத்தலை போட்டுக்கிறேன். போட்டுட்டு அவ்வளோதான். அங்கிட்டு ஒரு பக்கம் 65 ரெடி ஆகிட்டுருக்கு, இங்கிட்டு பிரியாணி ரெடி ஆகிட்டுருக்கு. கடைசியில் ஃபினிஷிங் முடிச்சிட்டேங்க. 65 பிரியாணி எப்படி இருக்குது, நல்லா இருக்கா? பார்த்துட்டு சொல்லுங்கள். கஷ்டப்பட்டு செஞ்சேங்க. ஓகேவா? வெரி குட்.